ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்குது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஆல்வலி சிப்ஸு தான் செய்ய போகிறோம். சிப்ஸு கடையில் செய்கிற சீக்ரெட்டை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எப்படி மொறுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ரகசியம் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்வலி சிப்ஸு செய்கிறதுக்காக 2 கிலோ ஆல்வலி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆல்வலியை கட் பண்ணி தோல் உரித்து எடுத்துக்கலாம். இந்த ஆல்வலி தோல் உரிக்கிறது அவ்வளோ கஷ்டம் ஒன்றும் கிடையாது. கத்தி வச்சு ஒரு கோடு போட்டு நகத்தை வச்சு பிச்சு எடுத்தாலே அந்த தோல் எல்லாம் ஈஸியாக வந்துடும். இந்த ஆல்வலியை நம்ம 2 சைடை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சைடில் தான் மண் இருக்கும், வேர்லாம் இருக்கும். அதனால் 2 பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். நாங்கள் எப்படி பண்ணுறோம் பாருங்கள். ஈஸியாக நகத்தை வச்சு பண்ணும்போதே அந்த தோல் அழகாக வந்துடுது. பாருங்கள் எப்படி நம்ம ஈஸியாக தோலை உரித்து எடுத்துட்டோம். இப்போ ஆல்வலி எல்லாத்தையும் நம்ம தோலை உரிச்சிட்டு சுத்தமாக கழுவி எடுத்துட்டோம், மண் இல்லாமல். இந்த ஆல்வலி சிப்ஸ் செய்கிறதுக்கு நம்ம வெறும் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்வலி சிப்ஸ் செய்கிறதுக்கு நம்ம ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஆல்வலி சிப்ஸு நல்லா மொறுன்னு வரும். இப்போ ஆல்வலி சிப்ஸுக்கு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், நீட்டாக. நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எல்லா ஆல்வலியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம எல்லா ஆல்வலியும் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த ஆல்வலி சிப்ஸ் பொரிக்கும்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கலாம். ஃபாஸ்ட்டாக வச்சா தீஞ்சிரும். அதனால் நம்ம சிம்மில் வச்சே பொரித்து எடுத்துக்கலாம். ஆல்வலி சிப்ஸ் செய்கிறதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு சீவுற மாதிரி சீவியும் எடுத்துக்கலாம். கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் சின்ன சின்னதாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எந்த மெத்தடில் வேணுமோ உங்களுக்கு அந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. மீதி இருக்கிற எல்லாத்தையும் இதே போல் பொரிச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் உப்பு மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இனிமேட்டு தான் அந்த சீக்ரெட் வரும். அது என்ன சீக்ரெட்னு நீங்களே பாருங்கள். இப்போ உப்பு மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணியாச்சு. வீடியோவில் முதல்ல சொன்ன மாதிரி நான் சீக்ரெட் என்னன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ அது என்ன சீக்ரெட்டுன்னு நான் சொல்கிறேன். இதுதான் அந்த சீக்ரெட்டு. ஏற்கனவே பொரிச்சு எடுத்த ஆல்வலி சிப்ஸை மறுபடியும் பொரிச்சு எடுக்கணும். அதுதான் அந்த சீக்ரெட்டு. இதை தான் சிப்ஸு கடையில் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் கிறிஸ்பியாக வருது. இதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரும். ஏன் நம்ம உப்பு மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பொரிக்கிறேன்னா அப்போ தான் அந்த உப்பு மிளகாத்தூள் சிப்ஸு உள்ள நல்லா ஏறும். அப்போ இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வாட்டி பொரித்து எடுத்துகிட்டு சிப்ஸை ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு மறுபடியும் பொரித்து எடுக்கும்போது சிப்ஸு ரொம்பவே கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு பொரிச்சதுக்கும் இப்போ பொரிச்சதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், சிப்ஸ் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போது நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்கும்போது சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னமும் நல்லா தூக்கலாக இருக்கும். அருமையான ஆல்வலி சிப்ஸ் ரெடி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.